புஸ்ஸுன்னு போன கிஸ் அவசரமாக அடுத்த பட ரிலீஸ் தேதியை அறிவித்த கவின். கவின் ஹீரோவாக நடிச்சிருக்கிற மாஸ்க் திரைப்படம் ஷூட்டிங் முடிஞ்சு ரிலீஸுக்கு தயாராகி வருது. அந்த படத்தோட அதிகாரப்பூர்வ ரிலீஸ் தேதியை படக்குழு அறிவிச்சிருக்காங்க. பிக்பாஸ் நிகழ்ச்சி மூலமா ஃபேமஸான நடிகர்கள்ல கவினும் ஒருத்தர். பிக்பாஸ் சீசன் 3 நிகழ்ச்சிக்கு முன்னாடி சின்னத்திரை நடிகரா அறியப்பட்ட கவின் அந்த நிகழ்ச்சிக்கு பின்னாடி வெள்ளித்திரை நாயகனா உருவெடுத்தாரு. பிக்பாஸுக்கு பின்னாடி அவர் நடிச்ச லிஃப்ட், டாடா ஆகிய திரைப்படங்கள் வெளியாகி வெற்றி பெற்றுச்சு. இதுல டாடா திரைப்படம் கவினுக்கு நல்ல மார்க்கெட்டை உருவாக்கி கொடுத்துச்சு. அந்த படத்தினால அவர் நடிப்புல வெளிவந்த அடுத்த படமான ஸ்டார் கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் வசூல் ரீதியா வெற்றி வாகை சூடுச்சு. ஸ்டார் படத்துக்கு பின்னாடி கதையை சூஸ் பண்றதுல கோட்டை விட்டுட்டு வராரு கவின். அந்த படத்துக்கு பின்னாடி அவர் நடிச்ச பிளடி பெக்கர் மற்றும் கிஸ் ஆகிய 2 படங்களுமே படு தோல்வியை சந்திச்சுச்சு. இதுல பிளடி பெக்கர் படத்தை தயாரித்த நெல்சன் அந்த படத்தின் மூலமா கடும் நஷ்டத்தை சந்திச்ச விநியோகஸ்தர்களுக்கு நஷ்ட ஈடு வழங்கியிருந்தாரு. அதுக்கப்புறமா கடந்த செப்டம்பர் மாதம் சதீஷ் இயக்கத்துல கவின் நடிச்ச கிஸ் படம் வந்த வேகத்திலேயே தியேட்டரை விட்டு தூக்கப்பட்டுச்சு. அந்த படமும் வசூல் ரீதியா மிக பெரிய தோல்வியை சந்திச்சுச்சு. இந்த நிலைமையில ஹிட் கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு கவின். அவர் நடிப்புல தற்போது 2 படங்கள் தயாராகி வருது. அதுல ஒரு படத்துல நயன்தாராவுக்கு ஜோடியா நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படத்துக்கு ஹாய் அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கு. அவர் நடிப்புல உருவாகி இருக்கிற மற்றொரு திரைப்படம் தான் மாஸ்க். இந்த படத்தை ஆண்ட்ரியா தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்துல கவின் கூட ஆண்ட்ரியாவும் ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சு ரிலீஸுக்கு தயாராகிட்டு வருது. இந்த நிலைமையில இந்த படத்தோட ரிலீஸ் தேதியை அறிவிச்சிட்டாங்க. அதன்படி வர நவம்பர் மாதம் 21ஆம் தேதி கவின் நடிச்ச மாஸ்க் திரைப்படம் திரையரங்குகள்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தை விகர்ணன் அசோக் இயக்கியிருக்காரு. இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தோட படத்தொகுப்பு பணிகளை ராமர் மேற்கொண்டிருக்காரு. மேலும் ஒளிப்பதிவு பணிகளை ஆர்டி ராஜசேகர் கவனிச்சிருக்காரு. ஸ்டண்ட் மாஸ்டரா பீட்டர் ஹெயின் மற்றும் விக்கி இருந்திருக்காங்க. இந்த படமாவது கவினுக்கு கை கொடுக்குமா அப்படின்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.